ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ராம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிச்ச பூரி மசால். பூரி மசால்னே சொல்லி பழகிடுச்சு இல்லையா? இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பூரியும் சோயா கிரேவியும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. இது நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க உள்ளே போகலாம். சோயா ஒரு கப் எடுத்திருக்கேன். நல்லா சுடுதண்ணியில் கொதி வந்த உடனே வேக வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அது தனியாக நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நான் தனியாக பச்சை தண்ணியில் போட்டுட்டு புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். சோயா எப்போவுமே புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ கிரேவி செய்கிறதுக்கு நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, தாளிக்க சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு வரமிளகா, ஸ்டார் பூ, கொஞ்சமாக கல்பாசி. பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன். நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டு, ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்ச ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதை நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. நம்மளோட கிரவுண்ட் மசாலா இது தான். ஸோ நம்ம 1 கப் சோயா வேக வச்சு பிழிஞ்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை இப்போ மிக்சரில் போட்டு பல்ஸில் விட்டு 1-2 நான் உடச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதே மாதிரி நம்ம கிரவுண்ட் மசாலாவையும் மிக்சரில் போட்டு அரைச்சி பாருங்கள், ஒரு விழுதாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அதே பேனில் ஆயில் சேர்த்து கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். 2 கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நம்மளோட கிரவுண்ட் மசாலாவை சேர்த்து நல்லா எண்ணெயோடு சேர்கிற மாதிரி வதக்கிக்கலாங்க. நல்லா எண்ணெயோடு சேர்ந்து வதங்கி அந்த எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும். நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி இந்த டைமில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் மிக்சர் கழுவின தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்மளோட கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கடைசியில் பத்தாதப்போ நம்ம சால்ட் உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் 2 சிட்டிகை, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட நான்வெஜ் கிரேவி டேஸ்ட் வரதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கிரேவி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம 1-2 பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்க சோயாவை சேர்த்து கொதிக்க விட்டால் நம்மளோட கிரேவி ரெடிங்க. மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே போதும். சைடில் பூரி போட்டு எடுத்துக்கலாம். பூரிக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பம்க்கு, இட்லிக்கு, தோசைக்கு, எதுக்குனாலும் இதை செஞ்சிங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கடைசியாக 2 கறி லீவ்ஸ் தூவி இறக்க வேண்டியதாங்க. பாருங்கள், நல்லா புசு புசு பூரியும் போட்டு எடுத்துக்கலாம். பூரி இப்படி உப்பி வரதுக்கு நான் ரெசிபி கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். சுட சுட நம்மளோட பூரியும் சோயா கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டில் சண்டே மார்னிங் இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்கங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாய்ராம்ஸ் கிச்சன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களெல்லாம் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் மேகா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.